எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும், ஆச்சரியப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் தெரிந்து கொள்ள போகிற முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அந்த கட்டின தாலியை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பரவிட்டுருக்கு. இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணிட்டாங்களே, அந்த தாலி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்களில் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன தான் பண்ணாங்க, அந்த தாலி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இரண்டாவதாக தெரிந்து கொண்டு கடைசியாக என்ன பண்ணோம்னா என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இப்படி அடுத்தடுத்து 3 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் குறித்து தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காரணம் தான். நம்முடைய தமிழகம் முழுக்கவே சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. தளபதி விஜயை பேரை தெரியாத, தளபதி விஜய் முகத்தை பார்க்காத ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு விஷயமே இருக்காது. எல்லாருமே பார்த்துருப்பாங்க, அவருடைய பெயரை தெரிஞ்சிருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய தமிழகத்தை 75 வருட காலங்கள் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு டைமுமே பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு தமிழக மக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மிக பெருமளவுக்கு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் மாற்றி வருது அப்படிங்கிறது அனைத்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுடைய ஒரு 10% மக்களுடைய கவலையாகவே தான் இருந்துச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா என்டிகே நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு 8% வாக்குகளாக எப்பயுமே போயிருக்கு. அந்த 8% வாக்குகளும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்க்கிற இளைஞர் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கூட்டத்துடைய ஒரு ஆசைகள் தான். இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிகேவும் டிவிக்கவும் சேர்ந்து அரசியலில் களமிறங்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. என்டிகேவும் டிவிக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு எதிரி ஆயிட்டாங்க. என்டிகே நாம் தமிழர் கட்சி டிஎம்கேவை எதிர்த்ததை விட கடந்த சில காலங்களாக டிவிகேவை எதிர்த்தது தான் மிக பெருமளவுக்கு இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா ஒரு என்டிகே தொண்டர்களே, நம்முடைய எதிரி டிவிகே கிடையாது, டிஎம்கே தான். நாம் தமிழர் விஜயை இவ்வளோ தூரம் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு சில பங்குக்காரங்க மனம் உடைந்து டிவிகே கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இல்லைன்னா நடுநிலை எடுத்திருக்கிறாங்க. இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ நம்முடைய தமிழக அரசியலில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். எப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு மாத காலங்களாக என்ன ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழக அரசியலில் காங்கிரஸ் யாரோட கூட்டணி போகும், காங்கிரஸ் டிஎம்கேவோட போகுமா டிவிகேவோட போகுமா அப்படிங்கிறது தான் மிக பெருமளவுக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம். இதற்கு சில தேமுதிகவில் இருக்கிற சில முக்கியமான நபர்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிவிகேவை பார்த்து, டிவிகே காங்கிரஸை நம்பாதீங்க, உங்களை பயன்படுத்தி காங்கிரஸ் டிஎம்கேட்ட அதிக சீட்டு வாங்க பயன்படுத்துது, உங்களை பகடக்கையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தேமுதிகவை சேர்ந்த ஒரு நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அங்கே பக்கமாக இந்த பக்கமாக காங்கிரஸ் டிவிகே பக்கமாக டிஎம்கே பக்கமான. ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, காங்கிரஸ் எந்த பக்கம் போகுதோ, ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே பக்கம் போயிடுச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் டிவிகே பக்கம் போயிடும். அப்போ கண்டிப்பாக 100% டிஎம்கே வெற்றி பெறாது அப்படிங்கிறது உண்மையாக போயிடும். டிவிகே வெற்றி அடையுமா அடையாதா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் டிஎம்கே கண்டிப்பாக வெற்றி பெறாது. ஆனால் டிவிகேவுக்கு மிக பெரும் அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த 2026 தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு. இப்படிலாம் இருக்கிறப்ப
நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்முடைய நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கார்ல இருந்து இறங்கும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சைகை பண்ணியிருப்பார். அந்த ஒரு சைகை மூலமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, காங்கிரஸுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு ஒதுக்கீடு எல்லாமே முடிஞ்சிருச்சு, 28 சீட்டு வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு ஸ்டாலின் அவர்கள். இதுதான் இப்போ டிஎம்கே உடைய கூடாரத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. எங்கள் தலையோட ஸ்டைலை பார்த்தீங்களா, ஸ்டாலின் இஸ் பேக் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் இவர்களுடைய ஆட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருட காலங்களாக தமிழகத்தில் இருக்குது. மீண்டும் பேக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த டிஎம்கேவுடைய இந்த 5 வருட காலங்களில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய நலத்திட்டங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கூட வாக்குகள் எப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, அதனால் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர, நாங்கள் இந்தந்த திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு திமுக வந்து கேட்கறது கிடையாது. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சியில் இத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்டணும், இத்தனை பாலங்கள் கட்டணும், இது பண்ணோம் அது பண்ணோம், இதை தான் நாங்கள் சொல்லி வாக்குகள் கேட்குறோம். நீங்கள் வந்து பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாக்குகள் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணதை சொல்லி வாக்குகள் கேளுங்க, அதையே அப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் எதுவுமே பண்ணலையே, பிஜேபியை காட்டியே தானே வாக்குகள் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஏடிஎம்கே வந்து மிக பெரும் அளவுக்கு இபிஎஸ் அவர்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இதில் 100% உண்மை தான் இருக்குது. இப்போ கூட பிஜேபி உள்ளே வரக்கூடாது, டெல்லி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறது தான் காட்டுறாங்களே தவிர, நாங்கள் இதையெல்லாம் பண்ணோம், இதையெல்லாம் மறுபடியும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு சிச்சுவேஷனில் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2031 டிவிகே அப்படிங்கிறது தான் நம்பர் 1 கட்சியாக இருக்கும், நம்பர் 2 கட்சியாக இருக்கும். அது வந்து இப்போயே பார்த்தீங்கன்னா நம்பர் 2 3ங்கிற இடத்துல இருக்குது. 2031 பொறுத்த வரைக்கும் டிவிகே நம்பர் 1 ஆர் அட்லீஸ்ட் ரொம்ப வாய்ப்பு கம்மி நம்பர் 2, நம்பர் 1 or 2 அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும். இப்படிங்கிறது அரசியலுடைய விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. இப்படிலாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ சமூகத்தில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கட்டின தாலியை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பல பேரை வந்து கண்கள் கலங்க வைத்திருக்கு. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அந்த தாலியை வந்து இன்னுமுமே கழட்டலையாம். அதுதான் வந்து மிக பெரும் அளவுக்கு பலரை கண்கள் கலங்க வைத்திருக்கு. ஏன்னா சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே சங்கீதா அவர்களை, டிவிகே தொண்டர்களும் எல்லாருமே வந்து சங்கீதா அவர்களை அவ்வளோ கடுமையாக சாடிட்டு இருக்கும்போது, சங்கீதா அவர்கள் இன்னுமுமே தளபதி விஜய் அவர்கள் கட்டின தாலியை வந்து கழட்டலையாம். ரொம்ப முக்கியமாக வக்கீல், அதாவது வந்து அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது வக்கீல் முக்கியமான சில பேர்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த தாலியை கழட்டுங்க, அதை வந்து ஜட்ஜு பார்க்கும்போது கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இல்லை இது வந்து அவங்க வந்து ஒருவேளை டைவர்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து இந்த தாலியை கழட்ட மாட்டேன், நான் வந்து மன நிம்மதிக்காக தான் டைவர்ஸை வாங்குகிறேன் அப்படிங்கிறதே தவிர, நான் வந்து தளபதி விஜய் அவர்களை வெறுத்தோ, அவரை நான் பிடிக்காமையோ, அவர் என் கணவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோ அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே அவர் தான் என்னுடைய கணவர், இந்த தாலி அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? டிவிகேவுக்கா, டிஎம்கேவுக்கா, ஏடிஎம்கேவுக்கா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.